Hi, hello friends, welcome to UI Designer tutorial. Thanks for watching my channel. Keep on watching me. Okay friends, இன்றைக்கி நம்ம இதுவரை என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்கோம், இப்போ என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் டவுன் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்க்ரீனில் தான் நீங்கள் பார்க்குறீங்க. பாருங்கள், டைட்டில் டேக் நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம் எப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹெடர் டேக்ஸ் H1, H2, H3, H4, H5, H6 அந்த டேக்ஸோட யூசேஜ் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பிரேக் டேக், பிஆர் டேக், அது வந்து என்ன யூசேஜ் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேராகிராஃப் டேக், பி டேக், அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணோம், எப்போல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதும் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட் நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணியிருந்தோம். ஆர்டர் லிஸ்ட்னால் என்ன, அன்ஆர்டர் லிஸ்ட்னால் என்ன, நம்பர்ஸு, புல்லட் அந்த மாதிரி சொல்லி பார்த்தோம். சரி, இன்றைக்கி பார்க்க போகிறது இதுதான். வாட் இஸ் டிவ் டேக், வாட் இஸ் ஸ்பேன் டேக், அதாவது பிளாக் எலமெண்ட், இன்லைன் எலமெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்புறம் வந்து அந்த லிங்க்ஸ் google.com, அதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணணும் ஒரு லிங்க் வருதுல்ல, அந்த லிங்க் எப்படி கொடுக்குறது, ஆங்கர் டேக்னு சொல்லுவாங்க, அந்த ஆங்கர் டேக்குங்கிற எப்படி பார்க்குறது, இமேஜ் டேக்னா என்ன, அதை எப்படி கொண்டு வர்றது, இந்த இமேஜ்லாம் எப்படி கொண்டு வர்றது, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, நோட் பேடு நான் ஓப்பன் பண்ணிடுறேன். புதுசாக சின்டாக்ஸ் போட்டுடலாம். யூஸ்வலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். HTML டேக் ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு மூல சின்டாக்ஸை டைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு HTML ஹெட்டு அண்ட் டைட்டில். ஒரு டைட்டில் கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி சேவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு நேம் நான் கொடுத்துட்றேன். நியூ ஃபைல் .html சேவ் பண்ணிட்டேன். ஓகே, கலர் மாறிடுச்சு. ஓகே, டைட்டில் ஒன்று கொடுத்துடலாம். UI டிசைனர் தமிழ் டுட்டோரியல் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பாடி டேக்கை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஓகே, இப்போ டிவ் டேக்குங்கிற இப்படி தான் இருக்கும். டிவ்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணி டிவ்னு போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஸ்பேன் டேக், அதுவும் வந்து ஸ்பேன் போட்டு ஸ்டார்ட் பண்ணி ஸ்பேன் சொல்லி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த டிவ் டேக்கை தான் வந்து பிளாக் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பேனை வந்து இன்லைன் எலமெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த பிளாக் எலமெண்ட்னா டிவ் மட்டும் கிடையாது, H1 டேக்கு, பேராகிராஃப் டேக்கு எல்லாமே வந்து பிளாக் எலமெண்ட் தான். பிளாக் எலமெண்ட்னா விண்டோவோட ஃபுல் வித்தை வந்து கவர் பண்ணும். ஸ்பேனுன்னா பர்டிகுலர் நீங்கள் ஒரு வேர்டு கொடுக்குறீங்கன்னா அதுக்கு மட்டும் அதோட வித்து மட்டும் கவர் பண்ணணும். டிவ் டேக்னா நீங்கள் கொடுக்குற வேல்யூவை ஃபுல்லாக வந்து விண்டோ ஃபுல்லாக எடுத்துக்கும். ஸோ வந்து ஒரு டிவ்க்கு நீங்கள் வந்து ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க. இப்போ நான் வெல்கம் சம்திங் ஒரு டெக்ஸ்ட்டு கொடுக்குறேன்னா, வெல்கம் டு UI டிசைனர் டுட்டோரியல், அந்த மாதிரி டிவில் வந்து ஒரு வேல்யூ கொடுக்குறேன். அதை வந்து நான் 2 டைம் கொடுக்குறேன், 2 டிவாக கொடுக்குறேன். இதே காப்பி பண்ணி இன்னொரு டைம் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ப்ரௌசரில் எப்படி வரும்னு பாருங்கள். நெக்ஸ்ட் லைன் அந்த மாதிரி சேவ் பண்ணிடுறேன். ஓகே, இதை ப்ரௌசரில் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபைல் ஓப்பன் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூ வருது, ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட்டு செகண்ட் வேல்யூ வருது. இதுதான் வந்து பிளாக் எலமெண்ட். ஃபுல் வித்துக்கு எடுத்துச்சு பாருங்கள், விண்டோவோட வித்து ஃபுல்லாக எடுத்துக்கும். ஆட்டோமேட்டிக்காக அடுத்த லைன் வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும். இதே வேல்யூ நான் காப்பி பண்ணி ஸ்பேனில் கொடுக்குறேன். அதை காப்பி பண்ணி இன்னொரு வாட்டி போட்டுக்கிறேன். இப்போ ஃபைலை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்திருக்கு பாருங்கள், கேப் இல்லாமல் வந்திருக்கு பாருங்கள். இதுதான் வந்து இன்லைன் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பிளாக் எலமெண்ட், இது இன்லைன் எலமெண்ட். யூஸ்வலாக எல்லா இன்டர்வியூ கொஸ்டின்லாம் இது கேட்பாங்க. பிளாக் எலமெண்ட்னா என்ன, இன்லைன் எலமெண்ட்னா என்னன்னு கேட்பாங்க. இந்த ஸ்பேனு, ஆங்கர் டேக்லாம் சொன்னால ஆங்கர் டேக் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் வந்து இன்லைன் எலமெண்ட். டிவ், H1 டேக்கு,
பேராகிராஃப் டேக் அதெல்லாம் வந்து பிளாக் எலிமெண்ட். ஓகே, இதுக்கு ஒரு டைட்டில் ஒன்று சும்மா கொடுத்துறேன். இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்குற வேல்யூ வந்து ஃபுல் வித்துக்கு எடுத்துக்கும். அடுத்து ஒரு டிஓ ஹெச்ஒன்று எதாவது கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் லைனுக்கு வரும். பட் ஸ்பேன் டேக் ஆங்கர் டேக்லாம் நெக்ஸ்ட் லைனுக்கு வராது, ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் எடுத்துக்கும். இதுதான் வந்து பிளாக் எலிமெண்ட்டுக்கும் இன்லைன் எலிமெண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆங்கர் டேக் பார்த்தலாம். ஆங்கர் டேக்னால் நீங்கள் ஏ டேக் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு ஹெச்ரஃப்னு ஒரு வேல்யூ வந்து கொடுக்கணும். இந்த ஹெச்ரஃப்குள்ளே நம்ம கொடுக்குற வேல்யூ தான் ஏதாவது நம்ம கிளிக் பண்ணோன்னா ஒரு லிங்க் போகுதில்ல, அது வந்து இந்த ஹெச்ரஃப்குள்ளே கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் google.com நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, http:/google.com. இதுக்குள்ளே இந்த டேக்குக்குள்ளே நீங்கள் கொடுக்குற வேல்யூ நேம் வந்து கொடுத்துங்க. என்ன நேம்னாலும் கொடுக்கலாம். கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பாருங்கள். இந்த கூகுள் நேம் வரும். அந்த நேமை நம்ம கிளிக் பண்ணால் இந்த google.com பேஜுக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இங்கே பாருங்கள், வந்துடுச்சு பாருங்கள். இது வந்து ஒரு இன்லைன் எலிமெண்ட், அதனால தான் பக்கத்துலேயே வந்துச்சு. இதை கிளிக் பண்ணுறேன், கூகுள் பேஜ் சேம் பேஜ்லேயே வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. பேக் வந்துடுறேன். இப்போ வந்து நம்மளுக்கு இதை கிளிக் பண்ணால் டிஃப்ரெண்ட் பேஜில் ஓப்பன் ஆகணும், சேம் பேஜில் ஓப்பன் ஆகக்கூடாது. அதுக்கு வந்து நம்ம ஒரு வேல்யூ போடணும். டார்கெட் ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே அண்டர்ஸ்கோர் போட்டு blank அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பாருங்கள். இந்த அண்டர்ஸ்கோர் பிளாங்க்னு போட்டால் கிளிக் பண்ணால் அது வந்து அடுத்த பேஜில் வந்து ஓப்பன் ஆகும். சேம் பேஜில் ஓப்பன் ஆகுது, உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாது. சேம் பேஜ் அப்படி தான் இருக்கும். அங்கே பாருங்கள், அந்த இது பக்கத்தில் அப்படி தான் இருக்குது. ஓகேங்களா, நெட் இல்லாதனால எனக்கு அந்த பேஜ் போக மாட்டிருக்கு. ஜஸ்ட்டு google.com மட்டும் போகுது. இன்டர்நெட் இருந்தால் உங்களுக்கு கூகுள் பேஜ் ஓப்பன் ஆகும். இன்டர்நெட் இல்லாதனால நோ இன்டர்நெட், எனக்கு வைஃபை கனெக்ட் பண்ணல. ஸோ அப்படி இருக்குது. ஓகே, இதுக்கு ஒரு பிரேக் கொடுத்துறேன். பிரேக் கொடுத்தா உங்களுக்கு நெக்ஸ்ட் லைன் வந்துடும். அந்த பக்கத்தில் உள்ளது ஆட்டோமேட்டிக்காக google.com கீழே வந்துடும். ஓகே, இதுதான் வந்து உங்களுக்கு ஆங்கர் டேக். ஸோ இன்லைன் எலிமெண்ட் பார்த்தாச்சு, பிளாக் எலிமெண்ட் பார்த்தா, ஆங்கர் டேக் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா இமேஜ் டேக். ஒரு இமேஜ் எப்படி நம்ம கொண்டு வர்றது ப்ரௌசரில் அப்படிங்கிறத பார்க்கலாம். இமேஜ் டேக்னா ஒரே டேக் தான், இது க்ளோஸ்லாம் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இமேஜ்னு மட்டும் போட்டோம். இந்த பிரேக்கு அதேமாதிரி இமேஜ் டேக்கு இன்னும் 2-3 டேக்ஸ்லாம் இருக்குது. அதுக்கெலாம் வந்துட்டு உங்களுக்கு க்ளோஸ் தேவையில்லை. இந்த இமேஜ் வந்து எதில் கால் பண்ணால் சோர்ஸ் எஸ்ஆர்சின்னு ஒரு வேல்யூ கொடுத்துங்க, அதுக்குள்ளே கால் பண்ணணும். ஒரு இமேஜ் நேம் எடுத்துக்கிறேன். இந்த இமேஜ் நேமை காப்பி பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போட்டுறேன். அது வந்து டிகோலனில் ஃபுட் இமேஜ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. அந்த ஃபோல்டர் நேமை வந்து இந்த இமேஜுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்துருங்க, ஸ்லாஷ் போட்டு. இப்போ வந்து நான் ஒரு வேல்யூவை விட்டுட்டு நான் கொடுக்குறேன். இமேஜ் இப்போ ரெண்டர் ஆகாது. இதுக்கு ஒரு வித்து கொடுத்துருங்க, ஹைட்டும் கொடுத்துருங்க. இப்போ இமேஜை நான் சேவ் பண்ணிட்டு இந்த இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஆனால் உங்களுக்கு இமேஜ் வராது. அது ஏன் வராதுங்கிற நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இமேஜ் டிஸ்பிளே ஆகலை பாருங்கள். ஏன் டிஸ்பிளே ஆகணும்னா பார்த்து வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கல. ஏன்னா அந்த டீகோலன் மிஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதுக்கு முன்னாடி டீகோலன் போட்டுருங்க. போட்டுட்டு சேவ் பண்ணுங்கள். இப்போ சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்கள். இந்த சோர்ஸுக்குள்ளே நீங்கள் கொடுக்குற வேல்யூவை கரெக்டாக கொடுக்கணும். இமேஜ் வந்துச்சு பாருங்கள். இப்போ டீகோலனுக்குள்ளே இருக்கிறதுனால டீகோலன் அந்த இமேஜ் ஃபோல்டர், அதுக்கப்புறம் இமேஜ் கொடுத்தோம். அந்த சோர்ஸ்க்குள்ளே டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து அது டெஸ்க்டாப்பில் இருந்ததுன்னா முன்னாடி உள்ள வேல்யூ வராது, டைரெக்டாக இமேஜ் நேம் மட்டும் கொடுக்கணும். பிரேக்கு மேலே கொடுத்துறேன், ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடுச்சு. ஓகே, இப்போ அந்த கூகுள் லிங்க்கை கிளிக் பண்ணால் போச்சுலாம். அந்த ஆங்கர் டேக்கை வந்து அப்படி காப்பி பண்ணி கட் பண்ணி அப்படி இமேஜ் டேக்கு முன்னாடி நான் போடுறேன். அதே மாதிரி அந்த ஏ டேக் இருக்குல்ல க்ளோஸ் ஆனது, அதையும் அப்படி கட் பண்ணி இந்த இமேஜ் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் போடுறேன். இப்போ அந்த லிங்க் அப்படியே உங்களுக்கு போய்ட்டு இமேஜுக்குள்ளே அந்த லிங்க் வந்துடும். இப்போ இமேஜை கிளிக் பண்ணால் கூகுளில் போயிடும். இப்படி தான் இமேஜுக்கு நீங்கள் வந்து ஒரு லிங்க்கை கொடுக்கணும். அவ்வளோதான். டெக்ஸ்ட்டுக்கு லிங்க்கு கொடுக்குறேன், நீங்கள் பார்த்தீங்க. இமேஜுக்கு எப்படி லிங்க் கொடுக்குறதுன்னு பார்த்தீங்க. அவ்வளோதான். அந்த ஆங்கர் டேக்கை நீங்கள் எந்த இதெல்லாம் போடலாம். அதுக்கு போட்டோன்னா அதுக்கு வந்து லிங்க் ஜென்ரேட் ஆகிடும். இமேஜோ இல்லை டெக்ஸ்ட்டோ எதுக்குனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ வந்து இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்தது. வாட் இஸ் டிவ் டேக், ஸ்பேன் டேக்னு தெரிஞ்சிச்சு. கூகுளோட ஆங்கர் டேக் பார்த்தோம், லிங்க்கு. அதேமாதிரி இமேஜுக்கு எப்படி லிங்க் கொடுக்குறதுன்னு பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்து என்ன டாபிக் பார்க்குறாங்கிற பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், லைக் அண்ட் கமெண்ட்.